நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படிக்கு, உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். செய்தி நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. ஆவியானவர் சொல்லுகிறதை எங்கள் காதுகள் கேட்கட்டும். மனுஷருடைய சத்தத்தை அல்ல ஆவியானவரை, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34-35 சொல்லுகிறது, உங்கள் 34 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, 35 மன்னிக்கணும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 2 நாட்களும் இன்னைக்கு மாலை வேளையும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை கடத்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு தெளிவாக தெரிகிறது இயேசு வருவார் என்று சொல்லி. ஏன்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி. அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு எதற்காக வருகிறார் என்றால், வரார்னு சொல்கிறோம். எதுக்கு வராரு? நம்ம அழைத்து கொண்டு போக வராரு. அதுதான், சபையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இயேசு வரார். சபையை கூட்டிகிட்டு போக இயேசு வரார் என்பது தெரிகிறது. ஆனால் சபை வருகையில் போகுமா, நாம் அதில் போகுவோமா? அதுதான் கேள்வி. நமக்கு வரார்னு சொல்கிறதுனால மட்டுமே நம்ம வருகையில் போயிட மாட்டோம். கொஞ்சம் பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சபைக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது தப்பு. சபைக்கு வர்றது முக்கியம். சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆனால் சபைக்கு வந்து இங்கே என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு அதன்படி செய்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். என் சத்தத்தை ஒருவன் கேட்டு அதன்படி செய்தால்னு இருக்கு. நாம் இன்னைக்கு வெறும் சர்ச்சுக்கு வர்றதையே பெரிய தியாகமாக நினைக்கிற ஒரு குரூப் நம்மலாம் இந்த காலகட்டம். சர்ச்சுக்கு வரும்போதே சனிக்கிழமையே நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு சர்ச்சுக்கு வேற போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ சர்ச்சுக்கு வேற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வேலையாகி போச்சு. எல்லா வேலையும் இருக்குது, இந்த வேலையும் இருக்குது அப்படின்னு ஆகி போச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்கு வருவதனால் பரலோகத்துக்கு போக முடியாது. சபைக்கு வந்து அங்கே சொல்லிக் கொடுப்பதனால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி வருகையை பற்றின காரியங்களை நீங்கள் கேட்கறதுனால் மட்டும், அடையாளங்களை பார்க்கறதுனால் மட்டும், அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்கறதுனால மட்டும் வருகையில் போயிடுவோமா அப்படின்னா இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அப்படி கிடையாது. உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் எடுக்கிற பாடத்தெல்லாம் கேட்டேன், எல்லா நாளும் அட்டன் பண்ணிட்டேன், நான் ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ணிட முடியாது. அவங்க என்ன செய்யணும், செல்ஃபோனை கீழே வைங்க, கவனிங்க, எல்லாம் என்ன பாருங்க, உடனே அப்படியே அங்கே எங்கே பார்க்குறீங்க? சபை என்பது செய்தி கேட்குற இடம், ஃபோட்டோ எடுக்கிற இடம் இல்லை, சரியா? கவனிங்க. அப்போது உங்கள் பையன் போய் ஸ்கூலுக்கு போய் செய்தி அந்த அவங்க எடுக்கிறதான டீச்சர் எடுக்கிற பாடத்தை கேட்டால் மட்டும் பத்தாது, அதை கேட்டு படித்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்போ தான் போக முடியும். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த ஸ்கூலுக்கு போய் ஃபெயில் ஆயிடுவான் இல்லை பையன், ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லியில். இந்த அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்பா திட்டும் போது எப்படி சொல்லுவார்னா, ஏண்டா உனக்கு நல்லா டியூஷன் வச்சுருக்கிறேன், ஃபீஸ் கட்டுறேன், கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேலை பார்க்குறேன், இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் அம்மா திட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உனக்கு நல்லா தானே வடித்து கொட்டினேன், நல்லா தானே தின்னேன், 3 வேளை நல்லா தானே சாப்பிட்றேன், சாப்பிட வழி இல்லாத பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆகுது, சாப்பிட்றதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இன்னும் சொல்லப்போனால் நல்லா சாப்பிட்டா பாஸ் ஆக முடியாது. அவன் சாப்பிட்டு நல்ல காலையில் போகும்போதே நல்லா போட்டு அமுச்சிடுறீங்க, போய் தூங்கிடுறான். எழுந்திரிச்ச உடனே லஞ்ச் அவர் சாப்பிட்றான், தூங்கிடுறான். வீட்டுக்கு வந்தோடனே சாப்பாடு போடுறீங்க, டியூஷனில் போய் தூங்குறான். வந்த உடனே சாப்பாடு போடுறீங்க, வீட்டில் வந்து தூங்கிடுறான். நல்லா சாப்பிட்டா என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அரை வயிறு தான் சாப்பிட்ணும், நியாயமாக? சரி இருக்கட்டும். அப்போது பாஸ் பண்ணி போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் செய்தி சபையில் கொடுக்கறத கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், பெதஸ்தா சர்ச்சில் நாங்களாம் மெம்பர், அதனால் பரலோகத்தில் உங்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்குதானா? இல்லை. ஏஜி ஏசிஏங்கிறதுல தனி இடஒதுக்கீடுலாம் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் பரலோகத்தில் ஒரே சர்ச்சாக இருக்க போகிறோம். எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உண்மையும் உத்தமமான பரிசுத்தமான கூட்டமாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னா இங்கே உங்களுக்கு கொடுக்குற காரியங்களை கேட்கணும், செய்யணும். அப்போ வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
அதான் நீங்கள் வாசித்த வசனம், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 35-36. வீட்டு எஜமான் வரும் பொழுது, கல்யாணத்துலேருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி. இங்கே 3 காரியங்கள் இருக்குது. அதில் முதலாவதாக உடனே திறக்கும்படி. அந்த உடனே திறத்தல் என்றால் என்ன? ஆண்டவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் வந்து கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது. அப்படிதானே இருக்குது? கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது. தட்டும் பொழுது அவள் திறக்கவில்லை. மணவாட்டி என்ன செய்கிறா? படுத்து கிடக்கிறா. படுத்து கிடக்கும் போது அவள் சொல்கிற வார்த்தை என்ன? நான் வஸ்திரத்தை களைந்தேன், என் பாதங்களை கழுவினேன், நானோ நித்திரை கொண்டேன், என் ஆத்துமாவோ விழித்திருக்கிறது. எல்லாம் பேச்சு இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கா. ஆனால் கதவை திறக்கலை. வாசலை என்ன செய்கிறா? நின்றுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் என்ன செய்யலை? கதவை திறக்கலை. இதே நிலைமை தான் சபைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ சபைக்கு வந்து ஆண்டவர் ஏன் தட்டுறாரு? ஏன் சபை திறந்தில்லை? சபை ஆண்டவருக்கு திறந்தானே இருக்கணும், நியாயமா? அவர் வரும்போது உள்ளே வரணும் இல்லை. ஆனால் இங்கே என்ன, அவர் வரும்பொழுது உடனே திறக்கும்படிக்கு. காலம் ஆயிடுச்சு. இப்போ சபை கதவடைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஜென்யூன் ஆண்டவர். பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே வரமாட்டார். பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே கர்த்தர் வருவார். மற்றபடி வேறு எங்கேயுமே பூட்டி இருக்கிற கதவுக்குள்ளே கர்த்தர் வரமாட்டார். தட்ட தான் செய்வார். வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். உன்னத பாட்டில் இதோ தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ கர்த்தர் தட்டுறார். இந்த தட்டுற சத்தம் இதுதான். ஆனால் தட்டும் பொழுது உடனே திறக்கிற ஒரு அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உடனே காத்திருக்கிற அனுபவம்னு அர்த்தம். அப்படி சவுண்டு கேட்டவுடனே, சிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இப்போ இல்லை, போன ஜென்ரேஷனில் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. இல்லாத காலத்தில் இந்த கணவர்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசப்படியிலே உட்காந்துருப்பாங்க, இல்லை காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் டிவி கூட இருக்காது நிறைய பேர் வீட்டில். இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, இன்னும் அவரை காணோம், இன்னும் வர காணோம் அப்படிம்பாங்க. தூங்கவே மாட்டாங்க. வர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? தூங்க மாட்டாங்க. அப்போ ஃபோனும் இருக்காது. இப்போ அப்படியே கிடையாது. பாருங்கள், அவர் வந்துடுறாரு, கதவு அடைச்சிருக்குது, லைட் வேறு ஆஃப் பண்ணிடுறாங்க. வந்து ஃபோனை அடி மேலே அடின்னு அடிக்கிறாரு. ஃபோனை அடித்து பார்த்தா 4 கால் 5 கால் கடிச்சு தான் அப்புறம் எழுந்திருக்கிறாங்க. வந்துட்டு ரொம்ப அந்த கூலாக அந்த அம்மா கேட்கும், எப்போ வந்தீங்க? அவர் சொல்லுவார், கதவை உடச்சி உனக்கு எத்தனை கால் பண்ணியிருக்கிறேன் பாரு அப்படின்னோடனே, நல்லா தூங்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. இப்போ மணவாளன் வந்து தட்டி ஃபோன் பண்ணி கதறி கதவை உடைக்கிற நிலைமைக்கு போன பிறகு தான். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஏஞ்சிடறான். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஏந்திரிக்க மாட்டாங்க. அப்போ மணவாளன் வாசல்னு தட்டுறார். ஆனால் வருகையில் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், உடனே திறக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கிற சபை. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே, சாரணவரஜாமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு சபை. காத்திருக்குதா சபை? இன்னைக்கு சபைகள் நிறைய கதவு அடைக்கப்பட்ட சபையாக இருக்குது. கதவெல்லாம் பூட்டியாச்சு. அதாவது கதவை அடைக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க படுத்துட்டாங்க, அவ்வளோதான். படுக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? கதவை அடைப்பாங்க. தூங்க போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? கதவை அடைச்சிருவோம். அதனால தான் மணவாட்டி சொல்கிறா, நான் நித்திரை கொண்டேன். இன்னைக்கு சபை படுத்துருச்சு, விழிச்சிருக்கிற அனுபவம் இல்லை. அதுக்கு கீழே வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மணவாளன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். சபை விழித்திருக்கணும், எதிர்பார்த்திருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சபை கர்த்தருடைய வருகைக்காக தான் ஆயத்தம் கொண்டு வரப்பட்டது. சபைன்னு ஒன்று இருக்குனாலே எதுக்குன்னு கேட்டால், அது கர்த்தருடைய வருகைக்காக மட்டும்தான். அதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைன்னு ஒரு அமைப்பு கிடையாது. ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. அது உள்ள யாருமே போக முடியாது. எல்லாம் போய் வாசலை பலிபீடத்தில் நிற்பாங்க, பலி செலுத்துவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க மொத்த பேருக்கு இஸ்ரவேல் சபையார், அவ்வளோதான், காங்கிரிகேஷன். ஆனால் நமக்கு தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாராம். பவுல் சொல்கிறாரு எபேசியரில் சொல்லும்பொழுது, இது ரகசியமாய் வைக்கப்பட்டு தான் சபையின் காலம். அவ்வளோ பெரிய விசேஷம் சர்ச் மணவாட்டி அப்படிங்கிறது. அப்போ இந்த மணவாட்டியினுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? காத்திருக்கிற ஒரு அனுபவம், விழித்திருக்கிற ஒரு அனுபவம். 25ஆம் அதிகாரம் மத்தியில வாசிக்கிறோம் இல்லையா? அந்த கன்னிகைகள் புறப்பட்டு வரும்பொழுது வசனம் சொல்லுது, நீங்கள் எஜமான் வரும்போது இன்னும் நாளிகையில் வருவார் என்று அறியாது இருக்கிறபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு சபை விழிச்சிருக்கிற அனுபவத்தில் இருக்குதா? எதிர்பார்த்திருக்கிற அனுபவத்தில் இருக்குதா? சில சபைகள் தட்டினா கூட திறக்க மாட்டேங்குது. சில சபைகள் சத்தியத்துக்கு தட்டினாலும் திறக்க மாட்டேங்குது. அப்படியே வருகையை பற்றி கேட்டு பாருங்க, சும்மா அவர் அப்படிதாங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்னும் நாள் செல்லும். யோசிச்சு பாருங்க, இப்போ இயேசு வருவான்னு காத்திருக்கிறவங்க எப்படி உட்காந்துருப்பான்? வாசல்லே உட்காந்துருப்பாங்க. எப்போ சவுண்டு கேட்குதுன்னு கேட்பாங்க. வெளிப்படுத்தல் 22:17 வசனம் சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும்
வா என்பார்களாக. எக்ஸ்பெக்டேஷன். அப்படி ஒரு காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா? நீங்க எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2:2 வாசிங்க. நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்ற வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம், கல்யாணமான போது ஃபர்ஸ்ட் நியூலி மேரிட் அப்படின்னு அர்த்தம். அந்த நியூலி மேரிட் அப்போ நீ இருந்ததை அந்த நேசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றார். அது என்ன நியூலி மேரிட்? அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். புதுசாக கல்யாணமானவங்க பாருங்க, மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் இருப்பார், மாமனார் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் மணவாட்டியோட இருதயம் முழுக்க யார் மேலே இருக்கும்? மணவாளன் மேலே மட்டும்தான் இருக்கும். அவர் வேலைக்கு போயிருப்பார், எப்போ வருவார்? ஏன்னா மற்ற எல்லாமே அந்நியமாக படும், வேற எது மேலேயும் பழக்கம் இல்லை. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரிலேஷன், அவர் தான் பாண்டிங், அவரோட தான் இருக்குது. எப்போ வருவார்? வீட்டில் மாமியார் சொல்லுவாங்க சாப்பிடுமான்னு, அவங்க சொல்லுவாங்க அவர் வந்துட்டு அத்தை. நான் சொல்கிறது வாழ்க்கைப்பட்ட போது, இப்போ இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு கிடையாது. அதனால தான் ஆண்டவர் திருப்பி அந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறாரு. வாழ்க்கைப்பட்ட போது அவர் வந்துட்டு அத்தை, அவர் வந்தவொடனே சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா சொல்லும், இல்லைம்மா அவன் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான், இருக்கட்டும் அத்தை அப்படிம்பாங்க. இப்போ கேட்டு பாருங்க, வந்து இவர் சாப்பாட்டுக்கு கதற வேண்டி இருக்குது. அம்மா சாப்பாடு எங்கே இருக்குது? ஃப்ரிட்ஜில் இருக்குது பாருங்க. அம்மா அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. ஆனால் வாழ்க்கைப்பட்ட போது அப்படி இல்லை. வாழ்க்கைப்பட்ட போது கேட்பாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருந்து கேட்பாங்க திறந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும்? அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை உள்ளேருந்து எடுத்து சுடு பண்ணி கொடுப்பாங்க அவங்க. அதனால தான் ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நியூலி மேரிட் அப்போ உனக்கு ஒரு நேசம் இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஒரு காத்திருக்குதல் இருந்துச்சு, எப்போ வருவான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதை நான் நினைத்திருக்கிறேன். சபை அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் எபேசு சபையை பார்த்து, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. காடுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஊழியத்துக்கு வந்த புதுசுல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல, அபிஷேகம் பெற்ற புதுசுல நம்ம எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபைக்கு ஓடி வரக்கூடிய வேகம் என்ன? அபிஷேகம் பெற்ற போது நம்ம பேசின அந்நிய பாஷையில் இருந்த அந்த தாகம் என்ன? ஊழியத்துக்கு வந்த போது இருந்த வைராக்கியம் என்ன? எப்படியாவது சாதிக்கணும். போக 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 மங்கி போச்சு, சர்ச்சு படுத்துருச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, அவ்வளோதான். அப்படியே என்ன சொல்றது, சர்ச்சுக்கு வரவங்க நீங்கள் பார்த்து பாருங்க, ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் லேட்டாக வருவாங்க, ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு, 1/2 மணி நேரம் லேட்டு, அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. பாஸ்டர் துதி பகுதி தான் போயிட்டே இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாருங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாயெல்லாம் போடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. அப்புறம் 5 வருஷம் ஆகி போச்சு, சீனியர் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க இந்த காலேஜிலலாம் சீனியர் ஆனவொன்னே ரேக் பண்ணுவாங்க பாருங்க ஜூனியரை, அந்த மாதிரி இவங்க சீனியர் ஆகிட்டாங்க சர்ச்சில். அப்படியே லேட்டாக தான் வருவாங்க, அப்படியே ஒரு அசம்பந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. நான் பெதஸ்தா சர்ச்சை சொல்ல, நீங்கள் நல்லவங்க, நான் சொல்கிறது வெளியே, சரியா? அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு நான்லாம் அந்த காலத்தில் சர்ச்சில்னு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் எங்கே? உனக்கு இருந்த அந்த வைராக்கியம். அதான் பவுல், ஏன் பவுலுடைய ஊழியம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஓட்டத்தை ஆரம்பித்தாரோ முடிவு பரியந்தான் அப்படியே ஓடினாராம். நடுவில் ஒரு சோர்வடையவே இல்லையாமா, ஊழியத்தில் ஒரு தேக்கம் வரலையாம், அல்லது ஒரு ஊழியத்தின் பாதையில் அவருக்கு வந்து ஒரு சோர்வு வரலையாமா. சிலருக்குலாம் ஊழியத்தின் பாதையில் சோர்வு வந்துருச்சு. ஒரு பிரபலமான எவாஞ்சலிஸ்ட், நல்ல வயசானவர், இப்போ இல்லை, கத்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவர்கிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் பார்த்தா அவருக்குள்ள அவ்வளவு சோர்வு இருக்குது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் ஊழியத்தில் இருக்கிறோன்னு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தம்பினாரு. ஆச்சரியமாக போச்சு. ஆனால் அவர்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை கலக்கின ஊழியக்காரங்க, மூளை முடுக்கெல்லாம். அந்த வேகம், அந்த மேலே இருந்த பாரம், அது மேலே இருந்த வைராக்கியம், ஏதோ ஒன்று காரணம். அது யார் வேணா இருக்கலாம், மற்றவங்க காரணமாக இருக்கலாம், யாரோ ஒன்று இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சபை அந்த பாரத்தில் இல்லை, அந்த வாஞ்சையில் இல்லை, அந்த வருகையில் போகணுங்கிறத அந்த தாகத்தில் இல்லை. சபை வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. சபைன்னா நான் சொல்றது இந்த கட்டடத்தை அல்ல, நம்மை. நாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். நாம இன்னும் இந்த உலகத்தில் அடுத்து என்ன செய்யலாம், என்ன சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், அப்படி ஓடிட்டு இருக்கிறோம்.
அதனுடைய விளைவாக மெயின் கோர்ஸை மறந்துட்டோம். ரொம்ப ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குல்ல, இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குரியது. செல்ஃபோனுடைய மெயின் கான்செப்ட் என்ன? கம்யூனிகேஷன், பேசுறது. இப்போ நாள் ஆக ஆக நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை. பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஆட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க, 10 மெகா பிக்சல் கேமரா, 20 மெகா பிக்சல் கேமரா, ஸ்க்ரீன் நல்ல எல்இடி ஸ்க்ரீன், அடுத்து நல்ல கலர், நல்ல வடிவமைப்பு. பேசுறதுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு ஃபோன் பேசுறதுக்கு கேமரா தேவையா? ஃபோன் பேசுறதுக்கு கலர் தேவையா? ஒரு ஃபோன் பேசுறதுக்கு நல்ல ஸ்க்ரீன் தேவையா? ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் பேசணுமா இல்லையா? பேசணும் தானே. அப்போ பேசுறதுக்கும் இப்போ பேசுறதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா? பேசுறதுல கேட்குறேன், டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ அவங்க அந்த பேசுகிற விஷயத்தில் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் குரலை மாற்றவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஃபோனை விற்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டான், பேசுறதை பற்றி அவன் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. ஆனால் மெயின் விஷயம் ஃபோன் என்றது பேசுறதுக்கு தான். இப்போ என்னவா மாற்றிட்டாங்க, கலரு, கேமரா எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் சர்ச்சோடைய மெயின் விஷயமே. எதுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்றால், அவர் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த உடன்படிக்கை இயேசு வர்ற வரைக்கும் இருக்கும். இயேசு வரதோட சர்ச்சு முடிஞ்சிடும். அவருடைய வருகை தான் கடைசி சர்ச்சுக்கு. ஆனால் சர்ச்சு அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ எல்லா விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் வந்துட்டு டூரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. நான் இதெல்லாம் வேணான்னு சொல்ல, அது உங்கள் இஷ்டம். ஆனால் மெயின் என்ன, நம்ம ஸ்கூலுக்கு பையனை அனுப்பிச்சோம்னா டைம் டேபிள் கொடுத்த உடனே, நான் என்ன வச்சு சொல்கிறேன், டைம் டேபிள் கொடுத்த உடனே பிடி பீரியட் எங்கே இருக்குன்னு தான் பார்ப்போம். ஆமாம் தானே? பிடி பீரியட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பிடி பீரியடுக்கு ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமாம் தானே? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பிடி பீரியட் இருந்தால் அந்த வாரம் நமக்கு சூப்பராக இருக்கும், பேசுவோம். ஒரு பிடி பீரியட் தான் இருக்குது, 2 தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ யோசிச்சு பாருங்க, பிடி பீரியடில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மெயின் சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஓட்டப்பந்தயத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பான், அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வாங்கி வச்சுருப்பான், பேச்சு போட்டியில் வாங்கி வச்சுருப்பான். இது எதுவுமே 10ஆவதுக்கு உதவாது, இது எதுவுமே 12ஆவதுக்கு உதவாது. மெயின் சப்ஜெக்டில் பாஸ் ஆனால் தான் உண்டு. அப்படி பாஸ் ஆனீங்கன்னா இதெல்லாம் உதவும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் பாஸ் ஆனவங்களுக்கு உதவும். மெயின் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா சபை இன்னைக்கு மற்ற எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுது, பிஸியாக இருக்கு. ஆனால் மெயின் சப்ஜெக்ட் என்ன, கிறிஸ்துவை சந்தித்து பரலோகத்துக்கு போகிறது, அதில் வீக்கு. இப்போ மற்றபடி கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் மிஷினரிக்கு கொடுக்குறோம், நாங்கள் அங்கே போய் ஊழியம் பண்ணுறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், எங்கள் வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் நடக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தம் இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம வீட்டில் கூட்டம் நடக்குதா? நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு ரெடியாக இருக்கிறோமானா அங்கே தான் மிஸ்டேக். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது, எஜமான் வரும்பொழுது விழித்திருந்து உடனே திறக்கும்படி, இம்மிடியட், அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாரு, உடனே திறக்கும்படி. அப்போ காத்திருக்கிற இடத்துக்கு சர்ச்சு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ வந்தால் அந்த சத்தத்துக்கு காத்திருக்கணும். இப்போ வந்தால் நான் போவேன் ஆண்டவரே, போக முடியுமா? அதுக்கு என்ன செய்யணும், உடனே திறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அந்த 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்ப 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று, உங்கள் அறைகள் கட்டப்படுதுன்னா என்ன, அறை கட்டப்படுவதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூம் இல்லை, அறைனா ரூம் இல்லை, ரூமை கட்டி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. அறைகள் கட்டப்படுவது அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்குன்னா, உங்க பெல்ட் இருக்குல்ல, இடுப்பு பெல்ட். இப்போ நம்ம பெல்ட்னு சொல்றோம், இதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நாடான்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் கயிறும்பாங்க, எது வேணா வச்சுக்கோங்க. அந்த இடுப்புல இருக்குல்ல, அது எப்படி கட்டணுமா, கட்டப்பட்டதாக. டயப். ஏன் வருகையில் போறவன் அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த அறை கட்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம், உன் அறை கட்டப்படுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வாசிங்க எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் மன்னிக்கணும் 14 வாசிங்கம்மா. 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அறை கட்டப்படுதல் என்றால் யூ மஸ்ட் ரெடி இன் யுவர் ட்ரூத். சத்தியத்துல நீ ரெடியா இருக்கணும். சத்தியம் கட்டப்பட்டதாக அந்த வசனம் சொல்லுது. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சிங்கன்னா 2 வகையான ட்ரெஸ் இருக்கு. மேலே ஒரு ட்ரெஸ் இருக்கு, கீழே ஒரு ட்ரெஸ் இருக்கு. இப்போ மேலே இருக்கிற ட்ரெஸ் இல்லாமல் கூட நம்ம வெளியே என்ன செய்ய முடியும்? போக முடியும். உங்கள் நிர்வாணம் காணாதபடிக்கு லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் எழுதும்போது சொல்றாரு, உன் நிர்வாணம் காணாதபடிக்கு அப்படின்றார். அதோட அர்த்தம் என்ன? முழுவதும் சத்தியத்தில் கட்டப்பட்டிருக்கிற சபை பாவத்தில் இருக்காது, நிர்வாணம் இருக்காது. நிர்வாணம் மறைக்கப்பட்டிருக்கும். சபை சத்தியத்தில் இருக்கா? சபை வசனத்தில் இருக்கு, சத்தியத்தில் இருக்கா? வசனம் வேறு, சத்தியம் வேறு. இன்னைக்கு வசனம் பேசுறவங்க இருக்கோம், பிரசங்கியார் இருக்காங்க, அல்லது நல்ல வசனம் படிக்கிறவங்க இருக்காங்க, பைபிள் வாசிக்கிறீங்க. உங்களில் பைபிள் வாசிக்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. சர்ச்சில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஆவிக்குரிய சபைகளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் ஒன்று பைபிள் ரீடிங், இன்னொன்று ஜெபம். முந்தியெல்லாம் ஊழியக்காரங்க போன உடனே எங்கள் பாஸ்டர்லாம் கேட்பாங்க, அந்த போட்டு வச்சுருப்பாங்க வீட்டு வாசல்லையே, இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஜெபமணியா சிலர் எங்கள் ஊழியக்காரர் சில நேரத்தை கேட்கும்போது கேட்பாரு, ஜெபமணியாடா அப்படிம்பாரு. நமக்கு கேஷுவலாக ஆமான்னு அடுத்த கேள்வி, என்ன படித்தேன் பாரு, இன்னைக்கு என்ன படித்தேன் பாரு, அதை சொல்லணும். இப்போ அதை நம்ம சும்மா 23 சங்கீதம்னு சொல்லிட்டு போக முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். என்ன படித்தேன்னு சொல்லணும். அப்போது வசனம் படிக்கிறத பற்றி அங்கே சொல்லலை, அது படிக்கணும். ஆவியின் பட்டமாகிய கர்த்தருடைய வசனம் இருக்கு, அது இல்லை, அது இருக்கணும். அதை விட முக்கியம் சத்தியம் இருக்கணும். வசனம் இருக்கு, சத்தியம் இருக்கா, அதான் நமக்கு முக்கியம். சபைகள் வசனத்தில் இருக்கு, ஆராதனை நடக்குது. இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் இருக்கு, பெரிய பெரிய சபைகள் ஒரு ஃபேஷன் இருக்கு. என்னன்னா, எங்க சர்ச்சில் இப்போ சமீபத்தில் பெங்களூர்ல கேள்விப்பட்டேன், ஒரு நாளைக்கு 11 ஆராதனையாமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 11 ஆராதனை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. 11 ஆராதனை எப்படி நடத்துவீங்க? ஒரு ஆராதனைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டேன். 1 மணி நேரமா ஒரு ஆராதனைக்கு? ஒரு ஆராதனைக்கு 1 மணி நேரம். எனக்கு இன்னும் ஆச்சரியமாகி போச்சு. 1 மணி நேரத்துக்கு என்னப்பா ஆராதனை நடத்துவீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒரு 15 to 20 மினிட்ஸ் வர்ஷிப், அதுக்கப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இந்த காணிக்கை, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம், 1/2 hour ஆகிடும். அடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் செய்தி, அடுத்த 5 நிமிஷம் முடிவு, அவ்வளோதான். 1 hour வேலை முடிஞ்சு கடைசி. நான் கேட்டேன், ஒரு வாரம் முழுக்க உலகத்திலேருந்து ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வரான், திருப்பி அடுத்த வாரம் உலகத்துக்கு போக போகிறான். அப்போ போன வாரத்தில் சர்ச்சில் உலகத்துக்கு வரவன் உலகம் அவன் மேலே படிஞ்சிருக்கும், வஸ்திரத்தில் உலகம் படிஞ்சிருக்கும். சபை என்பது அதை தோய்த்து வெளுக்கிற இடம். உங்கள் வஸ்திரம் கரைப்படாததாயும். சபை என்பது எதுக்கான இடம்? கரை திரை அற்ற வஸ்திரத்தை தரிச்சுக்கணும் பைபிள் சொல்லுது. கரை திரையற்ற வஸ்திரம். கரை திரையற்றனா என்ன? கரைனா அழுக்கு, அழுக்கு இல்லாத சபை, அழுக்கு இல்லாத ரட்சிப்பின் வஸ்திரத்தை அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ அழுக்கு இல்லாமல் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம காலத்திலலாம் அழுக்கு இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஊற விடுவாங்க. ஊற விட்ட பிறகு எடுத்து குமுக்குவாங்க. குமுக்கின பிறகு புழிவாங்க. புழிஞ்ச பிறகு அடிப்பாங்க. அடித்து திருப்பி போட்டு எடுத்து தண்ணியில் முக்கி எடுத்து நல்லா பார்த்து நல்ல வெளிர்னு ஆன உடனே, நல்ல சுத்தமான உடனே ஒரு இதில் போட்டு காய வைப்பாங்க. இதுதான் கரையை போக்குதல். அதான் சபைக்கான இடம். கரை திரையற்ற வஸ்திரமாக இருக்கணும்னா சபை உங்கள் வஸ்திரத்தை, உங்கள் ஆத்மாவை, தேவையான வசனத்தை, சத்தியத்தை உங்களை போட்டு அதில் முக்கி குமுக்கி அடிச்சு தோச்சி வெளுத்து உங்களை கழுவி சுத்தமாக்குறது தான் சர்ச். ஆனால் சர்ச் இன்னைக்கு அப்படி இல்லை. பெரும்பான்மையான சபை எப்படி இருக்குது? வாஷிங் மிஷினாக இருக்குது. உங்கள் வாஷிங் மிஷின் பார்த்துருக்கிறீங்களா? இந்த வேலை எதுவுமே செய்யாது. நேராக தூக்கி உள்ளே போடுங்க, பவுடரை தனியாக போடுங்க, அப்புறம் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுங்க, அது பாருங்க சாஃப்டாக பண்ணும். அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி பண்ணோம். அப்படி பண்ணி கொஞ்ச நேரம் சுத்தம், சுற்றி முடிச்சுட்டு ஓடியா ஓடியா ஓடியான்னு கூப்பிடும், ஒரு சவுண்டு கொடுக்கும், கொயின் கொயின் கொயின்னு. அதை கொடுத்த உடனே நீங்கள் போய் அந்த துணியை எடுப்பீங்க, எடுத்து அப்படியே போடுவீங்க. பார்த்தா இந்த கையில், கழுத்தில், காலரில் எல்லாம் என்ன செய்யும்? அழுக்கு அப்படியே இருக்கும். கொஞ்சம் நல்ல சகோதரியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிட்டு போடுவாங்க. சில சகோதரிகள் அவ்வளோதான், மிஷின் துவைக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கொண்டு போய் துவைச்சு போட்டுருவாங்க. இப்போ மிஷின் மேலே தான் தப்பு, நம்ம மேலே இல்லை.
இல்லையா? இன்னைக்கு நிறைய சபை வாஷிங் மிஷினா இருக்கு. துணிக்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது, அப்படியே சாஃப்டா நீ வாலாகாமல் தலையாவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீடை கட்டளை இடுவார். வாஷிங் மிஷின் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, நல்ல வேலை. துணிக்கு எப்படி இருக்குது? எங்க பாஸ்டர் ரொம்ப அருமையானவர், அன்பாய் பேசுவார். ஏன்பா அன்பா பேசுறாரு? நீ தான் அடிச்சா வேற ஊருக்கு போயிடுறிய, கொஞ்சம் கடிந்து கொண்டு பேசினா வேற சர்ச்சுக்கு போயிடுறீங்களே. இப்போ அது ஒரு பெரிய கொடுமை. சத்தியம் பேசுற சபை கூட சத்தியம் பேச மாட்டேங்குது. என்ன காரணம்னா, கொஞ்சம் சத்தியம் பேசின உடனே உங்களுக்கு கோபம் வருது. அதில் வேற சொல்றீங்க, பாஸ்டர் என்னையே தான் குறி வச்சு தாக்குறாரு. ஏன்னா இராணுவத்தில் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்களையே குறி வச்சு தாக்குறதுக்கு. பாஸ்டர் என்னையே தான் குறி வச்சு தாக்குறாரு. பாஸ்டருக்கு என்ன கண்டா, என் பிள்ளைய கண்டா பிடிக்கிறதே இல்லை. ஆமாம், உங்களுக்கு எனக்கு வாய்க்கா தவறா இருக்கு. உங்களை கண்டா பிடிக்கிறது இல்லை. உங்களை கண்டிக்க கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. நீங்கள் 7 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு தான் வருவீங்க. வந்தால் உங்கள் பிள்ளைய பிடிக்க மாட்டீங்க, அவன் ஓடி வந்து எல்லா வேலையும் சேட்டையும் பண்ணுவான். உங்களை எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் வராட்டி கூட உங்களை கேட்கக்கூடாது. 2 வாரம் வராட்டி கேட்டால் உங்களுக்கு கோவம் வந்துடுது. உடம்பு சரியில்லை பாஸ்டர், சரி 2 வாரம் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை கேட்காம இருந்தால் கோவம் வருது. நான் 2 வாரம் வரல, பாஸ்டர் என்னை விசாரிக்கவே இல்லை. உங்களை என்னத்தான் பண்ணணும்? நிறைய பாஸ்டர்களை பார்த்தா எனக்கு உண்மையிலே பாவமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்க. நிறைய பாஸ்டருக்கு என்ன பார்த்தா பொறாமையாக இருக்குது. இந்த ஆள் வர்றான், சாத்துன்னு சாத்துறான், போயிடுறான். நம்மளால் அதை பண்ண முடியலையே. ஒரு பாஸ்டர் இப்போ இல்லை, அவர் கத்திரக்கோள் நிதிரை அடைச்சிட்டாரு. அவர் சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் பாஸ்டர் என்ன வருஷம் கூப்பிடுறீங்கன்னு அவர் சொன்னார். வந்து ஒரு 3 நாள் இவனுக்கு ஒரு சாத்திட்டு போங்களேன் பாரு. நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்களே சாத்தக்கூடாது? நான் சாத்தினா ஓடிடுவான். அப்போ சொன்னார், அப்போ நான் சாத்தினா என்ன ஆகும்? எம்டி ஜெகன் சாத்திட்டாரு, உங்க மேல பழிய போட்டுருவேன்ட்டாரு. பாருங்க, என்ன வச்சு அவர் தப்பிச்சிருக்காரு. ஆனா நானும் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல, இருந்துட்டு போட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசியா பாஸ்டர் கூப்பிட்டு சொல்ல போறீங்க, இனிமேட்டு அந்த ஆளை கூப்பிடாதீங்க, அதானே? ஆனா இன்னைக்கு பேசிட்டு தான் போவேன். இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு எதை பண்ணாலும் ஒரு குறை, எதை கண்டாலும் ஒரு குற்றம், எதை பண்ணாலும் உடனே நாங்கள் ஏதாவது கொஞ்சம் கடிந்து கொண்டு சத்தியம் பேசினா நீங்க உடனே கோச்சிக்கிட்டு போறீங்க. வெளியே வேற வலையோட 4 பேர் உட்காந்துருக்கான், எங்கன்னு தான் வரானே தெரியல, அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடறான். என்னாச்சு? எங்க பாஸ்டர் என்ன ரொம்ப திட்டுறாரு, நீங்க நம்ம சர்ச்சுக்கு வாங்க, நான் உங்களை திட்டவே மாட்டேன். ஆமா, திட்டவே மாட்டேன். உடனே அவர் ஒரு ஆடி மாசம் ஆஃபர் கொடுப்பாங்கல்ல கடைகள்ல, அந்த மாதிரி நீங்க நம்ம சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் வர்ஷிப் லீடர் ஆக்கிடுறோம், நீங்க அடுத்த வாரம் வர்ஷிப் எடுங்க. உடனே இது 10 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், பாஸ்டர் என்ன ஒரு சாட்சி கூட சொல்ல விட்டதில்ல, அந்த சர்ச்சில் போன உடனே என்ன வர்ஷிப் லீடர் ஆக்கிட்டாங்க. நீ உனக்கு பாட வராது, அவனுக்கு வாசிக்க வராது, 2 பேரும் சேர்ந்து இப்போ ஆராதனை நடத்த போறியா? நான் பாட வராதுன்னு குற்றமா சொல்லல, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தகப்பனுக்கு தெரியும் தானே, ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தெரியும் தானே. இப்போ என் பிள்ளைய இருக்குது, எங்க பிள்ளை இருக்கும்போது இவன் ஸ்பிரிச்சுவலி கரெக்ட் ஆயிட்டா இவனை மேலே ஏற்றி விடணும்னு எனக்கு தெரியும் தானே. இவனுக்கு இதை செய்யணும், இந்த பிள்ளைக்கு நான் சட்டை வாங்கி கொடுக்கணும், இவனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க எனக்கு தெரியும் தானே. அதே மாதிரி ஆவிக்குரிய தகப்பனுக்கு தெரியும் தானே. எங்க பாஸ்டர்கிட்ட நான் 12 வருஷம் இருந்தேன். 12 வருஷத்துல ஒரு நாள் கூட புல்பிட் மேலே ஏறினதில்லை, ஒரு நாள் கூட ஏறினதில்லை. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சான்னு போய் சொல்லும் போது ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு சபையில் உட்காந்துக்கிட்டு, கரையை போக்கவே கூடாது. சபையில் இருக்கிற உங்ககிட்ட இருக்க பிரச்சனையை சொல்லக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள என்ன சேட்டையும் பண்ணுவீங்க, பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்க மாட்டீங்க, அதுங்க போய் எங்கேயாவது எதையாவது இழுத்துக்கிட்டு வரும். வந்தவொடனே பாஸ்டர் கிட்ட கேட்கறது, பாஸ்டர் என்ன செய்யறது, கூட்டிட்டு வந்துட்டான், இது இல்லாட்டி செத்து போவேன்னு சொல்றான். சாவட்டும், சாவ மாட்டான் அவன், சொல்றேன், அவன் சாவ மாட்டான். கல்யாணம் பண்ணத்தான் சாவான், டெய்லி சாவான். நான் சொல்லு பாஸ்டர் கிட்ட வந்து கேட்கறது, எப்படியாவது கொஞ்சம் பண்ணி வச்சிருங்க பாஸ்டர். பாஸ்டர் பண்ணி வைக்க மாட்டேன்னாருன்னா உடனே வேற சர்ச்சு அதுக்கு ஒருத்தர் வச்சிருக்கான், அடைக்கல பட்டணம் மாதிரி, எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். உடனே அங்க போறிய. இப்ப அவர் நல்லவர் ஆயிட்டாரு. நாங்க ஒரு ஆபத்துல போய் கேட்டோம், அவர் கல்யாணம் பண்ணி வச்சார். நீ ஆபத்துல கேட்ட, கொழுப்புல கேட்டீங்க. உங்க பிள்ளைய கண்டிக்க மாட்டேங்கிறிய, ஆனா நாங்க கண்டிச்சா உங்களுக்கு கோவம் வருது. சபையில சத்தியத்தை பேசினா கோவம் வருது. கரையை நீக்குதல் என்றால் என்ன? தோச்சு அடிச்சு வெளுக்கணும். இயேசுநாதர்ட்ட இருந்து பாருங்க, யோவான் ஸ்நானகன்ட்ட சீஷனா இருந்து பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. யோவான் ஸ்நானகன்ட்ட சீஷனா இருந்தா அடிச்சு கொன்னே போடுவான், விரியன் பாம்பு குட்டியேன்னு கூப்பிடுவான். போவீங்களா? இன்னைக்கு நாங்களாவது வாங்க பிரதர் போங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க யோவான் ஸ்நானகன் பாஸ்டர் இருந்தா உங்க நிலைமை என்ன? உள்ளே வரும்போதே சொல்வா, அந்த விரியன் பாம்பு குட்டியை கூப்பிடு.
இயேசுநாதர் சொல்வார், அந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையை கூப்பிடு. நாங்க அப்படியா சொல்லிட்டு இருக்கிறோம், உங்களை அன்பா நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க சொன்னதே உங்களுக்கு கோபத்துக்கு வருதுங்கிறிய. இப்போ அவர் இப்போ எலிசா கிட்ட எலியா கிட்ட இருந்த மாதிரிலாம் என்ன ஆகும்? கேயாசி மாதிரி இருந்து ஒரு சின்ன தப்பு பண்ணா அவனுக்கு வந்த குஷ்டம் உனக்கு ஒரு போடான்ட்டான், வேலை முடிச்சு. நாங்கள் அப்படியா சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணாலும் கூப்பிட்டு அன்பா திருத்துறோம். அதுவே உங்களுக்கு கோபம் வருது, அதுவே உங்களுக்கு அந்த கரையை போக்கக்கூடாது. உங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே நடத்தணும். நாங்கள் நடத்த ரெடி, பட் உங்களை ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? நாங்கள் நடத்துறதுக்கு ரெடி தான். உங்களை ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் உங்களை பதுசாக வச்சுக்கிறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா? பிள்ளையை கண்டிக்காமல் விடுகிறவன் ஏலியாய் மாறி விடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளும். ரெண்டாவது, திரையற்ற வஸ்திரம். திரையற்ற வஸ்திரம்னா என்ன? சுருக்கம் இல்லாததுன்னு அர்த்தம். சுருக்கம் இல்லாத வஸ்திரம்னா என்ன பண்ணணும்? உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நல்ல துணி துவைச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணுவீங்க? அயன் பண்ணணும். அவ்வளோதான். கரை திரைனா, திரைனா சுருக்கம் இல்லாதது. அயன் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? அயன் என்ன பண்ணுவாங்க? நல்லா சூடாக வச்சு தேய்ப்பாங்க. அதான் பரிசுத்த ஆவியில உங்களை சுத்திகரிப்பது. சபைக்குள்ள வச்சு வார்த்தையில சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியை வச்சு சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்கு. நல்லா சூட ஆவியானவர் இறங்கி உனக்குள்ள உள்ளதை சுத்திகரிப்பார். அப்ப சபை பரிசுத்த ஆவியில இருக்கும்போது கரை திரை அற்ற வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு ரெடியா நிற்கும். உங்கள் அறை கட்டப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ரெடி பண்ணி வச்சிருக்கணும் வஸ்திரத்தை. அப்படியே பெல்ட் கட்டினதா இருக்கணும். சத்தியம் பர்ஃபெக்ட். எப்போ வந்தாலும் வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 12:11 வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளின் கச்சையை கட்டிக்கொண்டும், உங்கள் அறைகளின் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இங்கிலீஷ் மீடியம் அம்மா, நீ எங்க இருக்கு வாசிக்கிறாள்? இங்கிலீஷ் மீடியமா? பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியமா இருந்து இவ்வளவு நல்லா தமிழ் வாசிக்குது. அதான் யோசிச்சு பார்த்தேன். இன்னொரு வாட்டி வாசிப்பா நீ. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு. அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு. இது என்ன சம்பவம் கேட்டா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நைட்டு சங்காரத்தூதன் வந்து எகிப்துல தலைப்பிள்ளையெல்லாம் சங்காரமாக போகுது. அன்னைக்கு நைட்டே எகிப்தை விட்டு அவங்க புறப்பட போறாங்க, கானானுக்கு புறப்பட போறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு காரியத்தை சாப்பிட சொல்றாரு. பஸ்கா புசிக்க வேண்டியது. பஸ்காவையும் புசிக்கிறதையும் சேர்த்து புஸ்கான்ட்டேன். பஸ்கா புசிக்க வேண்டியது. அந்த விதமாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, சாப்பிட்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்குது, அது இருக்கட்டும். ஆனா சாப்பிட்ற விதம் என்னன்னா, உங்கள் அறையை கட்டி கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யோசிச்சு பாருங்க. நைட் சாப்பிட்றவங்க, பகல் சாப்பிட்றவங்க கூட அறை கட்டிக்கிட்டு தான் சாப்பிடுவோம். காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் பாருங்கள், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமாக சாப்பிடுவாங்க. மத்தியானம் சாப்பிட்றவங்க ஆஃபீஸில் பாருங்கள், உட்காந்து அதே மெனிக்கு தான் சாப்பிடுவோம். ஆனால் நைட்டு சாப்பிடும் போது நம்ம எப்படி சாப்பிடுவோம்? வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆகி நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவோம். ஆனால் நைட்டு சாப்பிடும் போது அவர் சொல்கிறாரு, உன் அறையை கட்டி கொண்டு. நைட் சாப்பிடும் போது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்திலும் நீ புறப்பட வேண்டி இருக்கும், எந்த செகண்ட் வேணாலும் நடக்கும். நான் சொன்ன உடனே நீ கிளம்பணும், இம்மிடியட்டா கிளம்பணும். அப்ப கிளம்பும் போது என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் உன் அறையை எடுத்து கட்டுவதற்கு கூட என்ன இருக்காது? நேரம் இருக்காது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 சொல்லுது, ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நாம் மர்ரும் ஆகும். அப்படி டக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு, கிளம்பு அப்படின்னு. உடனே அதைத்தான் நீங்க வாசிச்ச லூக்கா 12 சொல்லுது, உடனே கதவை திறக்கிறவர்களாகவும். அப்படின்னா அட் எனி மொமெண்ட், அட் எனி செகண்ட் ஆண்டவர் சொல்லும் போது உடனே புறப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கானானுக்கு புறப்படுகிறேன், பரலோகத்துக்கு புறப்படுகிறேன். இப்போ எனக்கான அந்த நிமிஷம் வந்துடுச்சு, இயேசு வராருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட்டு அவர் புறப்பட சொல்வார். ஆனா எப்பன்னு தெரியாது. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், திருடன் வருகிறதை போல வருவார். அப்படி வரும்பொழுது அந்த ராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. அப்ப எந்த நிமிஷம் வருவாருன்னு தெரியாது, ஆனா வருவார். வரும்பொழுது என் அறை எப்படி இருக்கணுமா? கட்டப்பட்டதாக, ரெடியா. சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே நல்லா பெல்ட் எல்லாம் போட்டு இருக்க கட்டிக்கிட்டு சாப்பிடு, கையில கம்பு பிடிச்சுக்கோ, பாதரட்சியை தொடுத்துக்கோ. பாதரட்சனா ஆயத்தம், கையில கம்பு என்பது அத்தாரிட்டி, அவனுடையதான அதிகாரம். எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு இம்மிடியட்டா, ஆண்டவரே நீங்க சொன்ன பிறகு செருப்பு போடுறதுக்கு கூட முடியாதா? அதுக்கு கூட நேரம் இருக்காது. ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம், அது கூட நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீ கர்த்தருக்கு காத்திருந்து வருகையில போகணும்னு நினைக்கிறவன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ரெடியா இருக்கணும். உனக்கு அந்த நேரத்தில் உன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கான நேரம் இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ வருகை வந்து ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணுன்னு சொல்லி, அந்த ஆயத்தம் பண்றதுக்கான நேரம் இல்லைன்றார் ஆண்டவர். உங்களை இப்போ கம்யூனியன் இருக்குது, கம்யூனியன் எடுக்கும்போது முந்தின நாளே ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் ஒன்று வச்சு உங்களை ரெடி பண்றாங்க. அந்த ரெடி ஆகிற டைம் இருக்குல்ல, அந்த ரெடி ஆகிற நேரம்னு ஒன்று கிடையாது வருகைக்கு. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ மஸ்ட் பி ரெடி அட் எனி மொமெண்ட். இப்போ கூட வருகை வந்தா வரும், நான் போவேனா, நான் ரெடியா இருக்கிறேனா? நான் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு, எனக்கு என்னுடைய பர்சனல் இஷ்யூல ஒரு விஷயத்துக்கு எனக்கு நான் கர்த்தரை வந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எந்த ஒரு விஷயம்னா, எனக்கு இந்த செகண்ட் கம்மிங்கை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு. அதில் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் சொல்லி நீங்கள் வருகைக்கு ஆயத்தமாகறீங்கல்ல, ஆனால் அதுதான் எங்கள் ஊழியமாக இருக்கிறதுனால டெய்லி அதை பற்றி எங்கேயோ பேசுறதுக்கு நேரம் இருக்குது, டெய்லி அதை பற்றி தியானிக்கிறதுக்கு, டெய்லி அதை பற்றி நியூஸ் பார்க்கறதுக்கு. அப்போ வருகையை பற்றி டெய்லி சிந்திக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ நீங்களாம் செய்தி கேட்குறீங்க, இப்போ 2-3 நாள் செய்தி கேட்பீங்க, கேட்டு வீட்டுக்கு போன உடனே இந்த வருகையை பற்றின எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் மற்ற காரியத்தெல்லாம் நீங்கள் ஈடுபட தொடங்கிடுவீங்க. எனக்கு அப்படி குறையவே வாய்ப்பு இல்லைன்ற, அதாவது நான் அப்படி இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் டெய்லி வருகையை பற்றி என்ன செய்ய வேண்டியிருக்கேன், படிக்கணும், தியானிக்கணும், அல்லது அதை பற்றி பேசணும், ஏதோ ஒன்று. அப்போ என்ன, அதை நான் ஸ்லாக்கியமாக நினைக்கிறேன். அட் எனி மொமெண்ட் பேசிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அதிகமாகி கேட்கப்படும். அப்படின்னா நாங்கள் டெய்லி பேசுகிறோம்னா நான் டெய்லி ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம். வெறும் பேசுகிறவனாய் மட்டும் இருக்க முடியாது, டெய்லி ரெடியாக இருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூ மஸ்ட் பி ரெடி. எப்போ வருவாலும் தெரியாது. அப்போ அறை சத்தியத்தில் நிற்குதா சபை? நீங்கள் வசனத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை, சத்தியத்தில் நிற்கணும், சத்தியத்தில் அறக்கட்சியாக இருக்கணும். ஆண்டவர் வரும்போது ஐயோ ஆண்டவரே இந்த பாவம் எனக்குள்ள இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்க நேரம் இருக்காது, ஒப்பு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. ஆண்டவர் சொல்லிட்டு வரப்போறதில்லை. நீ எப்போவுமே உன்னை சுத்திகரித்து ரெடியாக இருக்கணும். எப்போ ஆண்டவர் கதவை தட்டுற, ஆண்டவர் திறப்பாருன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, என்ன வாங்க போனாங்க, திரும்பி வரத்துக்குள்ள கதவை அடைச்சாச்சு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஒரு நிமிஷம் தான், ஒரு இமை பொழுது தான். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும் உங்கள் பாதரட்சைகளை ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தரித்தவர்களாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செருப்பு போடுற நேரம் கூட இருக்காதான், செருப்பு போடுற நேரம் கூட இருக்காதான் வருகையில். அதான் பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்டவர். புறப்படு அப்படின்னா புறப்பட்டு இருக்கிறோமா ஆராய்ந்து பாருங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்களா? இப்போவும் நாம் வருகையில் போவோமான்னு கேட்டால் நமக்கு இன்னுமே என்னவா இருக்குது, கொஞ்சம் சந்தேகம் இருக்குதான் செய்யுது. ஆனால் சொல்ல மாட்டோம். நமக்கு தெரியும் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதில் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறோம், எதில் நாம் இன்னும் ஆயத்தப்பட வேண்டி இருக்குது, எதில் போராடிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நாம் இதை ஆவியானவர் இப்போ உணர்த்துறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு, ரெடி பண்ணு ரெடி பண்ணு. ஏன் ஒரு நாள் திடீர்னு ஒரு எக்காலம் தோணிக்கும், அது ஒரு செகண்ட், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டைம்னு வசனம் சொல்லுது. நாம் உங்கள் அறைகளை கட்டினவர்களாயும், அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஏன் அறை கட்டி இருக்க வேண்டும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பு. 18ஆம் அதிகாரம் 45-46 வாசி. அதற்குள்ளாக வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இதுவும் ஒரு பிரயாணம். இப்போ அவங்க எகிப்துக்கு நடந்து போறவங்க புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அறை கட்டி கொண்டு ரெடியா இருக்கணும், சத்தியத்தில் பர்ஃபெக்டா இருக்கணும். ஆனா இப்போ புறப்படுறது இல்லை, இது பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுறவன் வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு
ஓடினான்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அது ஆவிக்குரிய ஓட்டமாக இருக்கும், ஊழியத்தின் ஓட்டமாக இருக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய ஓட்டம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் ஒரு ஓட்டம் இருக்கு. நம்ம அத்தனை பேரும் ஓடும்போது வசனம் சொல்லுது, அறையை கட்டி கொண்டு ஓடினான். இன்னைக்கு ஓடுறோம், சத்தியத்தில் ஓடுறோமாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு இஷ்டம் இருக்கு, ஊழியம் பண்றதுக்கு எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கு. ஆனால் சத்தியத்திலிருந்து பண்றதுக்கு இஷ்டம் இருக்குதா? இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனையே. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க, முடிக்கும் பொழுது சத்தியத்தில் இருந்து முடிச்சாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுகிட்ட போய் ஒரு குரூப் கேட்குது நியாய தீர்ப்பில், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களை அறியேன், தெரியாதுன்ட்டார். இவன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான், அந்த மினிஸ்ட்ரியில் எத்தனை ஹீலிங் நடந்திருக்குது, ப்ராஃபஸிஸ் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க, பிசாசுகளை விரட்டி இருக்கிறாங்க, டெலிவரன்ஸ் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவன் ஊழியத்தை பற்றி இயேசு சொல்லும்போது உன்னை எனக்கு தெரியாதுன்ட்டார். என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம்தான், இவன் ஓடினா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடலை, அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம், ஆனால் சத்தியத்துக்குள்ள இருந்து வாழ்கிறோமா? அதான் கேள்வி. இன்னைக்கு சத்தியம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நிலைத்து இருக்கு? வாழ்ந்தா போதும், ஓடினா போதும், ஓட்டத்தை முடிச்சா போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. எப்படியாவது ஊழியத்தை வாழ்ந்து முடிச்சிடணும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்கில் ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு கான்வர்சேஷனில் சொன்னார். ஒன்று, வாழ்க்கையை வாழணும், கர்த்தருக்குள்ள வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளோதான். அவன் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வாழ்ந்து முடிச்சிடணும். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணுறது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வாழ்ந்து முடிக்கணும், என்ன வந்தாலும் சரி அவன் அப்படியே நிற்பான், வாழ்ந்து முடிச்சிருவான். இன்னொரு கூட்டம் இருக்கு, கர்த்தர் சொன்னதுலேயே சந்தோஷமாக வாழ்கிற ஒரு குரூப் இருக்கு. அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வான், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு குரூப். மூணாவது ஒரு குரூப் இருக்கு, இவன் கிறிஸ்தவனா இருப்பான், கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னு சொல்லுவான், ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்க மாட்டான், அவன் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுவான். 3 குரூப் இருக்கு. இப்போ இந்த குரூப்ல நம்ம எதில் இருக்கிறோம் தான் பார்க்கணும். நம்பர் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்திலையும் இருப்பான், சந்தோஷமாகவும் இருப்பான், சூப்பராக இருக்கும் வாழ்க்கை, அப்படியே ஆண்டவருக்குள்ள நியமிச்சு ஆண்டவர் சொல்கிறபடி ஓடி. அப்படின்னா இவன் எதில் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்திலேருந்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அப்படியே செய்வான். ஆண்டவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துக்கிட்டே வருவார், சத்தியத்திலேயே ஓடுவான். இவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், அப்படியே நடத்துவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குடும்பம் என்றால் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, வரும். ஆனால் கர்த்தர் அதை மாற்றி அந்த குடும்பத்தையே சத்தியத்துக்குள்ளே வச்சிருப்பார், அப்படியே பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இன்னொன்று இருக்குது, 2வது கேட்டகரி, இதுதான் பெரும்பான்மை. சர்ச்சில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வான். அவனுக்கு நிம்மதி இருக்குதோ இல்லையோ, சமாதானம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் ஒன்று, இதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. இவன் உலகத்தில் அவனுக்கு காரியம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்துட்டு போவான். இதை கூட கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால், இவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான்னு கூட ஆண்டவர் எடுத்துப்பார். ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது, இவன் கிறிஸ்தவனாக தான் இருப்பான், ஆனால் சத்தியத்தில் இருக்க மாட்டான், பைபிள் சொல்கிறபடி நடக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அவன் இஷ்டப்படி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆனால் கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு வரவன் தான். இப்போ இந்த கேட்டகரி பாருங்க, 3 பரலோகத்து போய் நிற்கிது. முதல்ல உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, எஜமானுடைய சந்தோஷங்கள் பிரவேசி. 2வதுல பார்ப்பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உண்மை உள்ளவன் இருந்தபடினாலே அப்படின்னு உள்ள கூப்பிட்டு பாரு. 3வது இருக்கவனை பார்த்து சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே அகன்றிருப்போம். உனக்கு சத்தியம் தெரியும், இப்படி பண்ணாதான் போகணும்னு தெரியும், ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற கூட்டம். ஒருவேளை நீங்கள் விலகி இருக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறீங்களா, சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கையில் பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் வெளியே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சத்தியத்தில் இல்லாத ஒரு குரூப் இருக்கு, அவன் பண்ணுற சேட்டை, கர்த்தருக்கு விரோதமான காரியம், பைபிளுக்கு அகைன்ஸ்டு எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க தங்கள் சுயநீதி, அதுக்கு என்ன பண்ண முடியும், என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை வாழ்கிறோம், அதை நான் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதை நம்ம என்ன செய்ய முடியும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் மன்னிச்சிருவார். இவனுக்கு இவனே சொல்லிப்பான்,
இவங்களே சொல்லிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சத்தியத்தில் நிற்கும் பொழுது சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அறை கட்டி கொண்டு ஓடத்தான் செய்யணும் முடிவு பரியந்தம். எலியா ஓடுறாரு. எலியாவுக்கு என்ன பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. நாளைக்கு இப்போ அவர் கரெக்டாக சத்தியத்தில் ஓடுறாரு, அறை கட்டிக்கிட்டு ஓடுறாரு. அடுத்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரம் முடியும் போது தலையை வாங்குறேன்ட்டான். என்ன சொல்லிட்டாங்க? தலை நாளைக்கு இந்நேரம் உன் தலை என்ன செய்யப்படும்? வாங்கப்படும். அவ்வளோதான். சத்தியத்தில் நிற்கும் போது தலை வாங்குறேன்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் வரும் பிரச்சனை, போராட்டம் வரும். கரெக்டா ஒழுக்கமா வசனத்தில் வாழும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தலையை வாங்கினு சொன்னவதான் செத்து போவாளே ஒழிய உன் தலை வாங்கப்படாது. கர்த்தர் உன் சத்தியத்தின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, நான் சொல்றேன். நான் சில நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஊழியக்காரங்கன்னா அப்படியே டவுன் டு எர்த்து. இவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் அப்படி இருக்கும்லம்பா. உங்கள் வீட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எல்லாரும் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டில் மட்டும் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகள்னா பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பாங்க. சிலர்லாம் கேட்பாங்க. ஒரு யூத் மீட்டிங்க்கு போயிருந்தேன். போகும்போது பாஸ்டர் பிள்ளைகளையாக உட்கார வச்சுருந்தாங்க, ஊழியக்காரன் பிள்ளைகளாக உட்கார வச்சுருந்தாங்க. வெறும் ஊழியக்காரங்க பிள்ளைகள் மகள்கள் இவங்களை மட்டும் வச்சுருந்தாங்க. அப்போது Q&Aல போகுது. அப்போ ஒரு பையன் சூப்பராக சொன்னான். ஒரு பாஸ்டர் பையன், உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஒரே பிரச்சனை தான் இருக்குன்னு. என்னன்னு? யார் தப்பு பண்ணாலும் பெருசாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதே தப்பை நான் பண்ணா பெருசாக எடுத்துக்கிறாங்க. பாஸ்டர் பையன் இப்படி செய்யலாமா? ஆனால் அவங்க பையன் செய்யலாம். விசுவாசி பையன் செய்யலாம், பாஸ்டர் பையன் செய்யக்கூடாது. உங்க பையன் மாதிரி தானே பாஸ்டர். நான் இவரை சொல்ல, ஐயோ நீங்கள் தப்பா எடுத்துக்க போறீங்க. இதில் வேற இப்போ என்ன பிரச்சனைனா, ஆவியானவரே பேசினாலும் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ ஏதோ அவர் தான் தம்பி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் போல நினச்சிடக்கூடாது. இது நடந்த சம்பவம் ஒரு கான்வர்சேஷனில், ஒரு டிவி ஒரு இதில் நடந்துச்சு. ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது தம்பி கேட்டான், அங்கிள் நாம் பண்ணுறது பெரிய இஷ்யூவாக மாறுது, அதுவே விசுவாசிகள் பசங்க பண்ணால் அது பெரிய இஷ்யூவாக மாறல. அதுக்கு ஒரே ஒரு முத்திரை குத்திடுறாங்க. என்ன முத்திரை குத்துறாங்க? பாஸ்டர் பையன், ஊழியக்காரர் பையன். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் தான் பாஸ்டர் பிள்ளைகளுக்கும் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு சொல்கிற மாதிரியே தான் ஊழியக்காரர் அவங்களுக்கும் சொல்கிறாரு. உங்கள் பிள்ளைகள் கேட்காத மாதிரி அவர் பிள்ளையும் கேட்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளை மனம் திரும்புகிற மாதிரி அவர் பிள்ளையும் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. உடனே போட்டு அப்படியே பாஸ்டர் பிள்ளைங்க நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் 24 மணி நேரம் ஜோம் பண்ணலான்னாங்க. யார் சொன்னான்னு? ஏன் சொன்னேன்? எங்கள் வீட்டில் யார் சொன்னா 24 மணி நேரம் ஜோம் பண்ணாங்க? சொன்னமா உங்ககிட்ட அப்படின்னு. நீங்கள் எப்படி ஜோம் பண்ணுவீங்களோ அதான் ஜோம் பண்ணுவோம். அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் இருக்கும் ஜபம். என்ன, நான் கொஞ்சம் தனி ஜபத்தில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வேறு மாதிரி ஜோம் பண்ணணும்னு வச்சுக்கலாமே. மற்றபடி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே எங்கள் வீட்லேயும் உண்டு. உங்கள் வீட்டில் காலையில் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அடிதடி நடக்குமா நடக்காதா? டிஃபன் பாக்ஸ் எங்க, வாட்டர் பாட்டில் எங்க, வந்தியா, வண்டி வந்துச்சு பார், ஓடு, தூங்குறிய, நாயை பேய சொல்லுவீங்க தானே. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிரியமானவனே, இதோ வாகனம் வந்து விட்டது, புறப்பட்டு போ. அப்படியா சொல்ல போகிறோம்? எங்கள் வீட்லையும் அப்படி தான் திட்டுவோம். போடா போய் தொலைடா, வண்டி வந்துருச்சா, ஏன்டா உயிரை வாங்கி தொலைகிற அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் என்ன, உங்களை நீங்கள் ஏ ஷார்ப்பில் கத்துவீங்க, நான் கொஞ்சம் எஃப்ல பேசுவேன். அவ்வளோதான். என்ன விஷயம்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான், ஊழியக்காரன்ட்டு இருந்தாலும் என்ன கற்றுறான் பாரு அப்படின்பா. அதனால கொஞ்சம் அமைதியாக பேசுவேன் ஒழிய, மற்ற வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன நடக்குமோ எங்கள் வீட்லையும் அவ்வளோதான் நடக்கும். அவங்க நினச்சிக்கிறாங்க பாஸ்டர் வீட்டில், பிரதர் MD செகண்ட் வீட்டிலலாம் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என் வீட்லையும் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு நடுவில் சத்தியத்தில் நிற்கணும். அதை தாண்டி தான் வரணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அதை தாண்டி தான் வரான். ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். எலியாவுக்கே தலை போகுதுன்றுச்சு, அதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? அப்போ ஓடும் பொழுது தலை போகிற நிலைமை வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாத ஃபேமிலியாக இருக்கணும். போன வாரம் ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தோம், ரொம்ப ஆச்சரியமாய் போச்சு. அமெரிக்காவில் இருக்கிற பெரிய ஊழியக்காரங்க, மிகப்பெரிய ஊழியக்காரங்களுடைய ஃபேமிலியில் நடந்த சம்பவங்கள். அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்குது, எப்படி கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி தேவனுக்குள்ள. ஆனால்
கிறிஸ்தவத்தையே தலைகீழ மாத்தினவங்க. அவங்கெல்லாம் பேஸ் போட்டவங்க மிஷனரிகள். அவ்வளோ பேஸ் போட்ட அவங்க குடும்பத்தை பார்த்தா அவ்வளோ பிரச்சனை இருந்தது. சமீபத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் நான் ரொம்ப மதிப்பேன், இப்பவும் மதிக்கிறேன், இப்பவும் 100% மதிக்கிறேன். அவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தான் வீட்டில் நடக்கிற மாதிரி நடந்திருக்குது. அந்த மனுஷன் இருதயம் உடஞ்சி போயிட்டாப்புல. அப்போ அவர் கூட இருந்தவர் சொல்றாரு, பாவங்க அவர் இருதயம் நொறுங்கிருச்சுங்க. அவரை கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கு போதிக்கிறவர், அவ்வளோ பேருக்கு போதிக்கிறவர். அவர் வீட்டில் அப்படி நடந்திருக்குது. இப்போ அவரை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? உங்களுக்கு போதிச்சா மாதிரியே தான் அவர் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி கேட்காம போறீங்களோ அவங்க வீட்லையும் கேட்கல, அவ்வளோதான். என்ன செய்ய முடியும்? விதைக்கிறோம் எல்லா இடத்துலையும் தான். அப்போ அதுக்கு நடுவில் அந்த மனுஷன் இன்னும் ஓடுறாரு, இன்னும் ஓடிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ அவமானம் இருக்குது, எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் சத்தியத்தை விட்டு இன்னும் விலகவே இல்லை. கையில் கலப்பையில இருந்து கை எடுக்கவே இல்லை. அவர் இன்னும் சொல்றாரு, நான் என் உத்தமத்தில் உண்மையாக நிற்பேன். அவ்வளோதான். அறை கட்டி கொண்டு ஓடணும். இஸ்ரேலுக்கு ஓடி முடிக்கிற வரைக்கும் ஓடத்தான் செய்யணும். உங்க வீட்டில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், சில போராட்டம் வரத்தான் செய்யும். அதனால சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு சத்தியத்தை விட்டு போக்குறவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படிங்க நிற்கிறது? பாவம், அதனால தான் அவரு அந்த மாதிரி காரியத்தில் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், தாவீதுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு சவுல் காலத்துலேருந்து வராத பிரச்சனையா? அவன் கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நிற்கலையா? யாருக்கு பிரச்சனை? இயேசுநாதருக்கு வராத பிரச்சனையா? பவுலுக்கு வராத பிரச்சனையா? பவுல் சொல்லிட்டு போனாரா, இனிமேட்டு எனக்கு ஊழியமே வேணாம்பா, இவ்வளோ அடி நான் ஏன் வாங்கணும்னு கேட்டாரா? முடிவு பரியந்தம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நின்னார் பாருங்க கடைசி வரைக்கும். அதான் சத்தியத்தில் நிற்பது, அரை கட்டி கொண்டு ஓடுவது. தயவு செய்து சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் சரி, சத்தியத்தை விட்டு மட்டும் விலகிறாதீங்க. நானே வழியும் சத்தியமும். அவரோட அர்த்தம் என்னன்னா, நான் தான் வழி பரலோகத்துக்கு. நீங்க அந்த சத்தியத்தில் நின்னீங்கன்னா ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அவர் வழியில் நீங்கள் சத்தியத்தில் நின்றால் ஜீவனுக்குள்ள போகலாம், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அப்போ சத்தியத்தில் நிற்பதை நீங்க உறுதிப்படுத்தணும். என் அறை கட்டப்பட்டதாகத்தான் இருக்கும், அந்த அறை ஒரு நாளும் கட்டவிழ்க்கப்படாது, என் நிர்வாணம் காணப்படாது, முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அல்லேலூயா. அதுல இன்னும் ஒன்று இருக்கு. இந்த சத்தியம் என்ன செய்யுன்றதை நான் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்புங்க தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 5ஆம் அதிகாரம் தான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனவாசி. அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுக்கள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது. இது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெல்ஷாத்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுடைய காலத்தில் நடந்ததான சம்பவம். இப்போ ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று எழுதுது, அந்த இடத்துல எழுதுது. என்ன எழுதுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின அந்த கொய்யிருப்பை ராஜா கண்டான். அப்பொழுது வசனம் சொல்லுது. இது என்ன எழுதுச்சு? ஒரு நியாய தீர்ப்பை எழுதுகிறது. யாருக்கு நியாய தீர்ப்பு எழுதுது? பெல்ஷாத்சாருக்கு நியாய தீர்ப்பு எழுதுது. இன்னையோட நீ முடிஞ்ச, கர்த்தருக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் அப்படின்னு இருக்கு. வசனம் சொல்லுது, அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சாருடைய காரியம் முடிவுக்கு வந்தது. வசனம் இருக்கு 29. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பத்தை அணிவித்தான். அன்று ராத்திரியில 30வது வசனம், அந்த ராத்திரியிலே கல்தேய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதினாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அப்போ அது நியாய தீர்ப்பு வர ராத்திரி, நியாய தீர்ப்பு வரக்கூடிய ராத்திரி. அந்த ராத்திரியில நியாய தீர்ப்பு சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் அப்படின்னோடனே, இப்ப ராஜா இடைக்கட்டு கட்டியிருக்கிறார். அவர் என்ன கட்டியிருக்கிறாரு? இடைக்கட்டு கட்டியிருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு தைரியம் இருக்கு, நான் பெல்ட் போட்டிருக்கிறேன், யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது, ஸ்ட்ராங்கா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு வரும் பொழுது அந்த இடைக்கட்டு நிற்கவில்லை. வசனம் சொல்லுது, கட்டுகள் அவிழ்ந்தது, தானாவே நடக்குது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, ஆட்டோமேட்டிக்கா தளர்ந்துருச்சு. அவருடைய அர்த்தம் என்ன? நீ சத்தியத்துல நிக்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நியாய தீர்ப்புல உன்னால நிக்க முடியுமா?
நியாய தீர்ப்புல உன் இடைக்கட்டு அவிடாதபடிக்கு உன் சத்தியம் அங்கேயும் நிக்கணும். ஒண்ணு, புறப்படும் போது அரைக்கச்சை கட்டி இருந்தான். 2, ஓடும் போது அரைக்கச்சை கட்டி இருக்கிறான். ஆனா முடிக்கும் போது அரைக்கட்சி இல்லை. இப்ப பெல்சாச்சார் முடிக்கும் போது என்ன இல்லை? அரைக்கச்சை இல்லை. அவன் அரைக்கச்சை கழன்றுச்சு. என்ன அர்த்தம்? சத்தியம் அவன் ஃபாலோ பண்ண சத்தியம், அவன் நினைச்ச சத்தியம், அவன் நினைச்சுக்கிட்டான் நான் சத்தியத்துல நிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த சத்தியம் நியாய தீர்ப்பு வரும்பொழுது நிற்கவில்லை. வசனம் சொல்லுது, உங்கள் வசனங்களே உங்களை என்ன செய்ய போது? நியாய தீர்க்க போது அப்படின்னு. இப்ப நம்ம அவங்கவுங்க ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டோம், நமக்கு நாமே சுயநீதி அப்படின்னு இருக்கு. இந்த சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு உண்மையான சத்தியத்தை சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது, என்ன சொன்னாலும் கேட்காது, அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா இருக்கும், பர்ஃபெக்ட், சூப்பர் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் எழுதுவார் உன்னை பத்தின நியாய தீர்ப்பு. எழுதும் போது உன்னுடைய இடைக்கட்டு அவிழாம இருக்குதா? அதோடைய அர்த்தம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த நியாய தீர்ப்பை பார்த்த உடனே பெல்சாச்சாருக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அவன் நடுங்கினான்னு இருக்கு. காரணம் என்ன? அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைன்னு அவனுக்கு தெரியுது. இப்போ யார் பயப்பட மாட்டா? இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. எழுதும் போது நான் ஏன் பயப்படாமல் இருக்கணும்னா, நான் உண்மையான சத்தியத்தில் இருந்தா எனக்கு என்ன வராது? பயம் வராது, எனக்கு பயமே வராது. அப்படி நம்ம எப்படி நிற்போம் தெரியுமா? கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் நினையாத நாளில் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு. அப்ப நான் நிக்கிறதுக்கான அந்த சத்தியத்தில் இருக்கிறேனா? எனக்குள்ள இருக்கிற என் சுயநீதி ஓரமா வச்சிடணும். சில நேரத்தில் நான் ஃபாலோ பண்றது எனக்கு சரின்னு இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நீதியின்படி இருக்குதான்னு பார்க்கணும். கர்த்தருடைய நீதி இருக்குதா? நியாயப்பிரமாணம் சுயநீதிக்கு போயிருச்சு. அவன் இப்போ சவுல் ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டார், அமலேக்கியரோட ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டார். இப்போ சாமுவேல் சொல்றாரு, ஏன்பா இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ அவன் ஒரு கருத்து சொன்னான் பார்த்தீங்களா, நான் இது உம்முடைய கர்த்தருக்கென்று பலிக்கென்று வைத்தேன். இதான் சுயநீதி. கர்த்தருடைய நீதி என்ன? அமலேக்கியனை கொல்லு, வேலை முடிஞ்சு. இவன் நீதி என்ன? அதில் கொழுமையானவங்களை வச்சுக்கோ. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தருடைய நீதி என்ன? பழத்தை சாப்பிடாத. இவன் நீதி என்ன? இவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் கொடுத்தா சாப்பிட்டேன். அண்ணாமாட்ட நீதி என்ன? சர்ப்பம் கொடுத்துச்சு சாப்பிட்டேன், சுயநீதி. காயின்கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? சுயநீதி. நான் காவலாளியோ? இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு நீதி வச்சுக்கிட்டோம். அதை நம்ம பைபிள் வசனத்திலிருந்து கூட வச்சுப்போம், இஷ்டப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்போம். ஆனா ஒண்ணு, நியாய தீர்ப்பு வரும்போது உங்களால் நிற்க முடியுமா? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா காரியம் செய்கிறார், நீங்க அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றுறீங்கன்னு பார்க்கணும். நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, இப்போ வயசாயிருச்சு எனக்கு, வாலிபனாக இருக்கும் பொழுது சொல்றேன், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பயங்கரமாக கோவம் வரும். ரிப்ளை கொடுக்காட்டி எனக்கு தூக்கமே வராது. ரிப்ளை கொடுத்துடணும், கொடுத்தாதான் ஆறும். சில நேரத்தில் பாருங்க, யாராவது பேசினோடனே திருப்பி பதில் சொல்லாட்டி நமக்கு என்ன வராது? மனசு ஆறாது, ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கும். அப்படியே சொல்லுவான், சொல்லிட்டு வந்திருக்கலாம், அந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு. அது நம்ம சொல்லி அவன் கொஞ்சம் வருத்தப்படுறதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நம்ம ரிப்ளை கொடுத்துட்டோம். இது வாலிப பிராயத்தில் இருக்கும்போது எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்கும், கொடுத்துருவேன் ரிப்ளை. அதுவும் நான் கொஞ்சம் என்னன்னு கேட்டால், என் ஃப்ரெண்டு சொல்லுவான், வாயில் குண்டு ஊசி வச்சுக்கிட்டே அலையிறேன்பா. சுருக்குன்னு தான் சொல்லுவேன், சொல்லும் போதே சுருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் நான் அதுக்கு தான் சொல்கிறேன், சுருக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய நேரத்தில் அது சொல்லுவேன், எனக்கு திருப்தியாக இருக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் தான் திருப்தியாகும். இப்போ வயசாயிருச்சு, சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி, நான் இள வயது உள்ளவனாக இருந்தேன், நான் இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாக என்ற மாதிரி வயசாயிருச்சு. இப்போ அதே காரியத்தை என் பசங்க எதிரில் யாராவது என் பசங்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ என் பசங்க பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், அமைதியாருன்றேன். அமைதியாரு, வாய் திறக்காது. இப்போ என் பையன் சொல்லுவான், அவங்க அவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க, அமைதியாருன்றீங்க, அப்போ அவங்க சொன்னது சரியாம்பா. நான் சொன்னேன், அவங்க சொன்னது சரியில்லை, ஆனால் நீ ரிப்ளை பண்ணுறது சரியில்லை. ஏன்? அவன் பேசுறது பேசட்டும், உனக்கும் எனக்கும் அதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு நாம் தரம் தாழ்த்தக்கூடாது. இந்த காரியம் எனக்கு எப்போ வருதுன்னா, அந்த காரியத்தை நான் பேசினேன் பாருங்களேன், அப்போ என் சுயநீதி எனக்கு இருந்துச்சு, நான் சொன்னது கரெக்டு தான், அவங்க பேசினதுக்கு நான் செஞ்சது சரிதான், நான் தப்பு பண்ணலை. கணக்குப்படி பார்த்தா தப்பு இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கணக்குப்படி பார்த்தா தப்பு இல்லை. இப்போ எடுத்துக்கோங்க, ஒரு ஆள் உங்களை அடிச்சிட்டாரு, திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம்? திருப்பி என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? அவன் அடித்தான், நான் அடித்தேன்,
யாரை வேணா கேளுங்க இதை சரின்றுவாங்க. ஆமா தானே? முதல்ல அவன் அடிச்சான், திருப்பி நான் அடிச்சேன், இதுல என்ன தப்பு இருக்குது? அவன் ஒரு அடி அடிச்சா, நானும் ஒரு அடி தான் அடிச்சேன். இப்ப நீதிப்படி கரெக்ட், சுயநீதி. யாரை வேணா கேளுங்க, ஆமாங்க அவர் அடிச்சாங்க இவங்க அடிச்சாங்க, கரெக்ட் தான், கரெக்ட். இயேசுநாதர் நீதி என்ன? அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு. இப்ப இந்த நீதியை வச்சு அவர் கேட்கும் போது என் நீதி என்ன ஆகும்? இப்ப அத்தனை பேருமே பெரும்பான்மையானவங்க இந்த சுயநீதியில் இருக்கிறாங்க. ஆமாங்க கரெக்ட், பிராக்டிகலி கரெக்ட், ஆமா நாங்க சொல்றது சரிதான். யாரும் ஏத்து கூட சொல்ல முடியாது உங்களை, ஆமா கரெக்ட் தான். ஆனா தேவ நீதிக்கு முன்னாடி உன்னால நிக்க முடியுமா? தேவ நீதிக்கு முன்னாடி வரும்போது உன் இடைக்கட்டு நிக்குமா? தைரியமா இருக்குமா? கர்த்தருக்கு முன்பாக அங்கதான் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அளவுக்கு உன் நீதி இருக்குதா? எல்லாத்துலயும். ஒரு இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் சொல்லுது விபச்சாரம் பண்ணினா பாவம், கரெக்ட் தானே? ஆனா சுயாதீன பிரமாணம் சொல்லுது இச்சையோடு நோக்கினால் பாவம். இப்ப நீங்க இச்சையோட நோக்கிறது யாருக்கா தெரியுமா? தெரியாதா? தெரியாது. நீங்க பார்க்குற இச்சையோட பார்க்கறது யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நியாய தீர்ப்பு விபச்சாரம் இவன் பண்ணலன்னு விட போறாரா, இல்லை நீ இச்சையோடு நோக்கினால்ன்றதுக்கு வருமா? நான் கேட்கறது புரியுதா? நான் என்ன சொல்லுவேன் யாராவது கேட்டா, நான் எந்த பாவமும் பண்ணலையே, நான் விபச்சாரம் பண்ணலையே. நீங்க யார வேணா கேளுங்க, ஆமா கரெக்ட் நீ விபச்சாரம் பண்ணல. இப்போ எல்லாரும் சொல்லிடுவாங்க அந்த தப்பு எந்த தப்பும் பண்ணலைங்க. யார் சொன்னா? ப்ரூஃப் இருக்குங்க, அவர் ஒரு தப்பும் பண்ணல. எல்லாரும் போயிடுவாங்க, நீ நல்லவன் ஆயிடுவ. குட். இயேசுநாதர் வராரு அடுத்து, எங்கிட்ட சொல்லும் பாரு. ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாரு? இவ்வளவு பேரை நீ சொல்லிட்ட கரெக்ட் தான், உன் நீதிப்படி சரி, சட்டப்படி சரி, நியாயப்பிரமாணம் படி சரி, எல்லாம் சரி, என் மூஞ்ச பார்த்து சொல்லும் பாரு, நீ தப்பா பார்க்கல அப்படிம்பாரு. இதுதான் எழுதுறது. ஒரு உறுப்பு எழுதிட்டு இப்ப யாராவது ராஜா கிட்ட சொன்னாங்களா அவங்க இடைக்கட்ட கவிழுந்து நீ அவருக்கு முன்னாடி இப்படி நடுங்குன்னு சொன்னாங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்த நியாய தீர்ப்பை பார்த்த உடனேயே அவன் இடைக்கட்டு அவிழ்ந்தது. கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்க போகிறது உனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனல் இஷ்யூ. நீ கணக்கு கொடுக்க வேண்டியது அவருக்கு தான். நீ ஏன் பாவம் செய்யாம இருக்கிறனா, உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களால பாவம் செய்யாம இருக்கிற. ஐயோ அவங்களுக்கு முன்னாடி செய்யக்கூடாது, அவங்க முன்னாடி பேர் கெட்டு போயிடும், இவங்க உண்மை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இது பத்தாது. உன் சத்தியம் இதல்ல. சத்தியம் என்பது உனக்கு உள்ளே மாற்றம் வந்திருக்கணும். உனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கணும். நீ பயப்பட வேண்டியது உன்னை நியாயம் தீர்க்க போகிற கர்த்தருக்கு. நீ அரை கட்சி கட்டி ஓடும் போது ஆகாப் நினைப்பான், எலியா சூப்பர் ஆலியா, ரதத்தை விட வேகமா ஓடுறாரு, கரெக்ட், நீதி சத்தியம் எல்லாம் சொல்லுவான். ஓ சூப்பர், நல்ல பிரசங்கியாரு. இப்போ என்னையே சொல்ல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு என்ன உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் வராரு, நல்ல செகண்ட் கமிங் பத்தி பேசுவாரு, அவருக்கு என்னங்க குட். ஆனால் இன்னொரு அரைக்கச்சை இருக்கு. ஆகாப்புக்கு முன்னாடி அரைக்கச்சை டைட்டா இருக்கு. எகிப்துக்கு புறப்படும் போது அரைக்கச்சை கரெக்டா இருக்கு. பாக்குறவங்க சொல்லுவான், மோசே அரைக்கச்சை கரெக்ட், எலியா அரைக்கச்சை கரெக்ட், பர்ஃபெக்ட். ஆனா அவன் கேட்க போற கேள்வி என்ன தெரியுமா? கடைசியா கர்த்தர் வந்து நின்னுப்பாரு. இப்ப சொல்லுவோம் அரைக்கச்சை கரெக்டா இருக்கா? அவர் வந்து நிற்கும் பொழுதும் உன் இடைக்கட்டை அவிழாம பர்ஃபெக்டா, ஆமா ஆண்டவரே நான் சத்தியத்துல நிக்கிறேன், நின்னுட்டீனா நீ சொல்லவே வேண்டாம், உன் இடைக்கச்சை சொல்லும், உனக்குள்ள இருக்கிற சத்தியம் சொல்லும் நீ கரெக்டாக இருக்கிறாய் என்று சொல்லி. இருக்கிறோமா? அதைத்தான் இப்ப ஆராய்ந்து பார்க்கணும். நீ வேற யாருக்கும் பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. நீ மனுஷனுக்கு நல்லவனா இருக்கணும்னு நினைச்சினா ஒவ்வொருத்தனுக்கும் நல்லவனா இருக்கணும், ஒருத்தருக்கும் நல்லவனா இருக்கணும், நீ பார்க்கிறவனுக்கு நல்லவனா இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு பயந்துட்டீனா நீ வேற எவனுக்குமே பயப்பட வேண்டாம், நீ அத்தனை பேருக்கும் நல்லவனாக மாறிடுவ. அவ்வளவுதான். அது ஒருத்தருக்கு மட்டும் நீ பர்ஃபெக்டா இருக்குன்னு பாத்துக்க. ஒரே ஒருத்தருக்கு நீ மனுஷனுக்கு இவர்கிட்ட இப்படி நடக்கணும், அவர்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அதை ஒருத்தரையா நல்லவனா இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். நீ கர்த்தருக்கு முன்பாக பர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணு. மனுஷனை பத்தி கவலைப்படாத. அவன் எதை வேணா பேசுவான். இன்னைக்கு அவன் பேசுவான், திட்டுவான், நாளைக்கு உன்னை அவனே புகழ்வான், நாளைக்கு அவனே திட்டுவான். நோ வரிஸ். அவன் உன்னை நியாயம் தீர்க்க போறது இல்ல, அவன் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகிறது இல்ல, அவன் உன்னை கொண்டு போய் பரலோகத்துல கை பிடிச்சி விட போறது இல்ல. உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஆனா நீ தேவனுக்கு பயப்படு. தேவனுக்கு பயந்து சத்தியத்துல நின்னுட்டினா வேற எவனுக்குமே பயப்பட வேண்டாம். வாழ்க்கையில தைரியமா நியாய தீர்ப்புல போய் நிக்கலாம்.
யார் உன்னை குற்றப்படுத்தினாலும், ஏன் பிசாசே வந்து குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் மோசேக்காக வழக்காடுவார். பிசாசு வந்து சொல்லுவான், மோசே கண்மலை அடிச்சாரு, அவர் சரீரம் எங்க, எப்படி நீங்க அவரை எங்க கூட்டு போனீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. உனக்காக ஆண்டவர் பரிஞ்சு பேசுவார். ஆனா நீ கர்த்தருக்கு முன்பாக நீதியா இருக்கணுமே, கர்த்தருக்கு முன்பாக சத்தியத்தில் நிக்கணுமே. நீங்க மனுஷனுக்கு முன்பாக நின்னுட்டீங்க. யாரையும் கேட்டு பாருங்க, உங்களை யாரும் கெட்டவங்கன்னு அவளை சீக்கிரத்தில் சொல்லவே மாட்டாங்க. பாஸ்டர் கூப்பிட்டு கேளுங்க உங்க விசுவாசியை பத்தி, பாஸ்டர் சொல்லுவாங்க நல்ல விசுவாசி. நான் ஒரு சர்ச்சைக்கு போனேன், பாஸ்டர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாசிகள்லாம் அருமையான விசுவாசிகள். எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்ல சாட்சி, சூப்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த விசுவாசிகளில் ஒருத்தர் எழும்பி சபையை ஒன்றா பிரிச்சுட்டு போயிட்டார். இப்போ கூப்பிட்டு கேட்டால் பாஸ்டர் என்ன சாட்சி சொல்கிறாரு, அவன் ஏமாத்தி இருக்கிறான் பாஸ்டர், இத்தனை நாள் உட்காந்து அவன் நல்லவன் மாதிரி நடிச்சிருக்கிறான் பாஸ்டர். உண்மை, நீங்கள் யார் என்று உங்கள் ஊழியக்காரருக்கு கூட தெரியாது. நீங்கள் யார் என்பது சில நேரத்தில் நீங்கள் யார் என்பது உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் கணவருக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்கள் யார் என்பது உங்கள் பெற்றோருக்கு தெரியாது. அன்றைக்கி ஒரு விஷயத்துக்கு திடீர்னு ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு விஷயமா போக வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த தகப்பனார் என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் இதை என் பிள்ளை இப்படி செய்யும் நான் நினைக்கவே இல்லையா. யாருமே நினைக்கல, யாருக்குமே தெரியாது, இப்படி நடக்கும்னே தெரியாது. அந்த தகப்பன் வந்து அழும்போது சொல்கிறாரு, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதியான்றார். உண்மை, பெற்றோருக்கு கூட தெரியாது உன்னை பற்றி நீ யாருன்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். காட் நோஸ். நீ நிற்க வேண்டியது உன் பிள்ளைகளுக்கு முன்பாக அல்ல, உன் பெற்றோருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. அவர்தான் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறவர். உன்னுடைய உள்ளான மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்னு பாரு. நீ மற்றவங்களை ஏமாத்துறதுல பெருமை கொள்ளாத. அவங்களுக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டோம், இவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியாது. கர்த்தருக்கு எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கு. நீ என்னை ஏமாத்திடலாம், உங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம், உங்கள் சொந்தக்காரங்களை ஏமாத்திடலாம், ஏன் நாங்கள் ஏமாளியாக கூட இருக்கலாம். நான் சொல்லுவேன், பல நேரத்தில் நம்ம அப்பா அம்மா என்னவா ஆயிடுறாங்க, ஏமாளி ஆயிடுறாங்க. அவங்க பாவம் ஏமாறாங்க. ஆனால் ஒன்று, நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் மேலே, அவர் ஏமாளி கிடையாது. ஒரு சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. என்னென்னா, அவங்கெல்லாம் சபையில் உட்காந்து 10 வருஷமாக செய்தி கேட்குறவங்க, 10 வருஷம் செய்தி கேட்குறவங்க, சத்தியம் கேட்குறவங்க. அப்புறம் இத்தனை வருஷம் கேட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பைபிளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தப்பு செய்கிறாங்க. கையங்கடமாக போய் பிடிச்சாச்சு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இத்தனை வருஷம் என்ன சத்தியம் கேட்டாங்க சபையில் உட்காந்து, இத்தனை வருஷம் என்ன வசனம் கேட்டிய, கேட்டுட்டு ஒரு நாள் போய் திடீர்னு இதை செய்யும் பொழுது அப்போ சத்தியம் உள்ள என்ன செய்யல, போகலை. உனக்கு அந்த சத்தியத்தின் மேலே பயம் இல்லை, ஏன் தேவன் மேலே பயம் இல்லை. தேவ பயம் இருந்தால் நீ அதை செய்ய மாட்ட. தேவ பயம் ஏன் இல்லைன்னா சத்தியம் உனக்குள்ளே போகலை, அவ்வளோதான். உலகம் உன்னை என்ன செய்து சத்தியத்தை விட்டு பிரிக்குது. தயவு செய்து நான் சொல்லி முடிக்கிறேன், கவனியுங்கள். தயவு செய்து சத்தியத்தில் நில்லுங்க. நீங்கள் எந்த சத்தியத்தில் நிற்கணும், உங்கள் சுய சத்தியத்தில் நிற்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக கணவன் வந்து வீட்டில் கணவருக்கு முன்பாக மாமியார்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க. சில நேரத்தில் கணவனுக்கு முன்னாடியே மாமியாரை திட்டுறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் நீ கணவனுக்காக பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்காக பயப்படுங்க. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. பலர் தேவ பயம் இல்லை, சத்தியம் கேட்குறாங்க, ஏன் சர்ச்சில் ஊழியம் கூட பண்ணுறாங்க, சில நேரத்தில் சபையில் முக்கியமான பொறுப்புகளில் கூட இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவன் வரும்பொழுது முதலாவதாக அறை புறப்படுவதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். 2வது உங்கள் அறை ஓடுவதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். 3வது உங்கள் அறை தேவன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு கட்டப்பட்டிருக்க வேண்டும். கட்டப்பட்டோம்னா சத்தியத்தில் நிற்கணும். நீங்கள் கர்த்தருக்காக நடக்கிறவர்கள் சத்தியத்திலே நடவுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள், ஊழியத்தில் ஓடுகிறவர்கள் சத்தியத்திலே ஓடுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் சத்தியத்திலே காத்திருங்கள். அவர் வரும்போது உங்கள் இடைக்கட்டுகள் அவிழாதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில்?
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.